படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். எப்படி இருக்கு? It's an emotion. You can only feel it. We are very confident, not just me, the whole team. ஓவராலா பராசக்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தியேட்டர்ல இருக்கும் அப்படிங்கிறது வந்து Absolutely. So basically நம்ம வந்து this is not a film before independence. அந்த மாதிரி ஒரு ஈரா கிடையாது. This is after independence. ஒரு யதார்த்தமா காட்டுற ஒரு பிலீவபிளா காட்டணும். பீரியட் படம் அப்படின்னும் போது இன்னும் லாட் ஆஃப் எஃபர்ட். Starts very early. ஒரு 7 மணி ஷார்ட் வைக்கணும்னா they'll come by 3. இப்போ ஒரு 1000 பேரோ ஒரு 500 பேருனா அதுல men and women தனி குரூப். அந்த விமென்ல ஏஜ் கேட்டகரிஸ். So that is where I don't take too many references from films. I like to meet family people. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க lot of documentary evidence. அந்த காலத்து பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா ஆர்கைவ் பண்ணி வச்சிருக்காங்க. We are very blessed. படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். I have sourced fabrics from all over the country. ஒரு டி நகரில் போய் ஒரு கடையில் ஒரு ரெடிமேடாக ஒரு சாரியை வாங்கி அவங்களுக்கு அப்படி போடலை. So we created the sarees. And working with Sudha ma'am. Coming to Parashakti, what all effort அவங்க போட்டாங்க? Most of our films together. I understand the tempo. The process is intense, but the outcome is magic. And I feel அந்த ஆடியோ லான்ச்சில் that is just a glimpse. நீங்கள் படம் பார்த்தா you'll know every moment is a big hit on you. ஹிஸ்ட்ரியிலேருந்து நிறைய we have seen lot of stories being remade. இந்த கதை இந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் ஏன் இன்னும் வெளியே வரல? இது வரணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி Memorial Ashtamil, January 9 to 12. Click the link below and register. வணக்கம் பூர்ணிமா மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் உங்களை பார்க்கும் போதே தெரியுது பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்கு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து அப்பார்ட் ஃப்ரம் உங்களோட கேள்வியிலேருந்து இல்லாமல் படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். எப்படி இருக்கு? அது சொல்ல முடியாது. It's an emotion. You can only feel it. Okay. Like you said, we are very confident, not just me, the whole team, and we are very emotionally charged. I think that's the right word. Yeah. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தே நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு காஸ்டியூம்ஸுமே இது வரைக்கும் நம்ம பெருசாக ஃபெமிலியராக பார்க்காத காஸ்டியூம்ஸாக இருக்குது. 1964 அப்படின்ற ஒரு மைண்ட் வந்தாலே உடனே ஒரு வேஷ்டி சட்டை இந்த மாதிரி மைண்ட் தான் இருக்கும். கதர் இதெல்லாம் தான் தோணும். பட் இதில் வந்து ஒரு லைக் அந்த மாதிரி இல்லாமல் பேண்ட் ஷர்ட் கொடுத்துருக்கீங்க, கோட் ஷூட் இருக்கு. இது எல்லாமே வந்து அந்த டைமில் உண்மையிலேயே அதை வேர் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஸோ பேசிக்லி நம்ம வந்து திஸ் இஸ் நாட் அ ஃபில்ம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆர் லைக் சே 1930s அந்த மாதிரி ஒரு ஈரா கிடையாது. திஸ் இஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் 15-20 years ஆஃப்டர் தட். அண்ட் இது வந்து ஒரு கம்ப்ளீட் இந்தியா பேஸ் பண்ணி தட்ஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு சே. நம்ம வந்து இந்தியா இஸ் ஹப் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ், காட்டன். ஸோ நம்ம பேண்ட் ஷர்ட் இல்லை அதெல்லாம் நம்ம இட்ஸ் நாட் ரைட். We were all well dressed. Madras as it was called back then. எங்கள் தாத்தாலாம் சென்னையில் தான் ஒரு டெய்லர். ஸோ எங்கள் அப்பாலாம் சென்னையில் அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பாலாம் படித்த அந்த காலகட்டம். ஸோ தே wore bell bottoms, they were we were a very என்ன சொல்கிறது கல்ச்சர்ட், எவ்ரிதிங் வாஸ் தேர். அப்படி ஒன்றும் காட்டிலலாம் இல்லை நம்ம. ஸோ இருந்தது 65. ஸோ ஆல் தட் வாஸ் தேர். இதில் எல்லாரோட கேரக்டர் பற்றியும் சிம்பிளாக கொஞ்சமாக போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து லீட் எஸ்கே, அவர் வந்து அவரோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து இப்போ ட்ரைலர் வரைக்குமே சிமிலர் செட் ஆஃப் காஸ்டியூம்ஸ் இருக்கும். ஒரு பெல் பாட்டம் பேண்ட்டு, அதுக்கு மேலே ஒரு ஷர்ட்டு, ஒரு ஸ்லிப்பர், ஈவன் ஃபைட் சீக்வன்ஸில் கூட அந்த காஸ்டியூம் இருக்கு. Yeah, so basically we didn't go with the bell bottoms for him. We went with straight fits. Okay. So bell bottoms in the 70s 80s and the flip retro. ஆமா. So pleated high waist pants பண்ணிருப்போம். And எனக்கு I personally because I've worked in a lot of period films, எனக்கு பீரியட் திணிக்க பிடிக்காது. இப்போ நம்ம 1930s பண்ணுறோமா இல்லை 1950s பண்ணுறோமா, பீரியட் பண்ணியிருக்கோன்னு லவுடாக ஸ்க்ரீம் பண்ணி சொல்லாமல் ஒரு யதார்த்தமாக காட்டுற ஒரு பிலீவபிளாக காட்டணும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அந்த கேரக்டர் ஷுட் ஃபீல் லைக் ஹி ஹேஸ் லிவ்ட். அண்ட் நம்ம தாத்தா எப்படி இருந்தார், நம்ம அப்பா காலத்தில் காலேஜுக்கு எப்படி போனாங்க. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா வந்து இட் வாஸ் லார்ஜர் தென் லைஃப். ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் வேர் ஓவர் த டாப் மேக்கப். ஆக்சுவலாக வீட்டிலலாம் போனால் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா சினிமா வாஸ் ஆஸ்பிரேஷனல். இட் வாஸ் லைக் புட் அப் தேர் ஆன் ஸ்டேஜ்.
தியேட்டர் ப்ளே அதுலேருந்து தான் ட்ராமாலேருந்து தான் வந்தது. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கம்ப்ளீட்லி. ஓகே. So my approach to cinema, period cinema, is I'd like to project real people. So that is where I don't take too many references from films. I like to meet family people. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க, lot of documentary evidence, library material, அந்த காலத்து பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா ஆர்கைவ் பண்ணி வச்சுருக்காங்க. We are very blessed to have evidence. ஓகே. So I think based on that we've done a very realistic look for SK. ஓகே. அண்ட் எஸ்கே அவர்களோட காஸ்டியூம்ஸ்மே வந்து ஒரு ஹீரோ அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ்டியூம்ஸ், ஈவன் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேருந்தே ஒரு மாதிரி டைட் ஃபிட் ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லேயே இருப்பார். பட் இதில் ஒரு ஹீரோக்கான அந்த ஒரு இது இருக்காது. அவர் லூஸான ஷர்ட்ஸ் தான் நிறைய போட்டிருக்காரு, லைக் ஒரு ஃபிட்டிங்காக இல்லாமல். See, yeah, I get what you're saying, but இந்த படத்தில் we looked at him as Cherian. ஓகே. Yeah, so he is a student leader. So it's like there are many aspects to him. நாங்கள் அதை நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போதே செலியன் காஸ்டியூம் கொடுங்க, ரத்னமாலா காஸ்டியூம் கொடுங்க, அப்படி தான் நாங்கள் பேசுவோம். எஸ்கே தி ஆக்டர் who has this image, who has this hero persona, sorry, I didn't deal with it like that. Okay. I mean, with no offense, the story requires a personality and he also surrendered. Okay. So that's how it comes alive. Okay. Yeah. So இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் பீரியட் படம். எஸ்கே அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் படம். ஆல்மோஸ்ட் இந்த பீரியட்ல ரவிமோகன் அவர்களும் இதுதான் ஆல்மோஸ்ட், ஏன்னா பொன்னியின் செல்வன் பண்ணியிருக்காரு, பட் ஸ்டில் இந்த பீரியட் சொல்கிறேன், ஒரு மாடர்ன் மெட்ராஸ் பீரியட்ல சொல்கிறேன். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே அந்த லுக்குன்றது வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணாதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செழியனாவோ இல்லை சின்னதுரையாவோ அது ஃபீல் ஆகும், ரத்னமாலாவோ ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு என்ன எஃபர்ட் இந்த காஸ்டியூம் லெவலில் இருக்கு? Lot of effort. So each person, research itself took us a couple of months, brainstorming sessions, a lot of presentations, a lot of back and forth search for fabrics. Like if you see for Ratna, படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும், I have sourced fabrics from all over the country, not just Chennai. And we made lot of sarees. இப்போ ஒரு டி நகரில் போய் ஒரு கடையில் ஒரு ரெடிமேடாக ஒரு சாரியை வாங்கி அவங்களுக்கு அப்படி போடலை. ஸோ we created the sarees. ஒரு ரா பேசிக் மல் ஒயிட் கிளாத் எடுத்து அதை டை பண்ணி அதில் அந்த காலத்து லேஸ் அட்டாச் பண்ணி அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சி பழைய காலத்து பெயிண்டிங்ஸை பெயிண்ட் பண்ண வச்சு, ஹேண்ட் பெயிண்ட் பண்ண வச்சு, ஒரு சில சாரி எல்லாம் இட் ஹஸ் டேக்கன் அஸ் 20 days to make it. அதுக்கு மேலே குட்டி குட்டி பேர்ல்ஸ் எம்பெலிஷ் பண்ணி, ஸோ வி கிரியேட்டட் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். ஸோ த ப்ரோசஸ் வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஓகே. Because when Leela came into the office, she's like a Gen Z kid and you know we've never seen her like this. So to see her and to finally say that okay, this is our Ratnamala, it took us a lot of time. Same thing with Cherian, Atharva. They நீங்க சொன்ன மாதிரி இந்த பீரியடுக்கு கொண்டு வரதுக்கு it took some time and yeah, it was a lot of work. ஆமா. எனக்கு அவங்க ரத்னமாலா கேரக்டரை பற்றி சொல்லணும்னா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வெல் ட்ரெஸ்டாக இருக்காங்க. அவங்க வந்து லைக் நாங்கள் பீரியடில் இருக்கிறோம் அந்த டைம்லேயே ஒரு மாடர்ன், ஈவன் மேம் கூட சொல்லியிருப்பாங்க, சுதா மேம் கூட அவங்க அம்மாவை இன்ஸ்பிரேஷனாக வச்சு அந்த கேரக்டரை பண்ணாங்க அப்படின்னும் போது, ஸோ அவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? மேமோட அம்மாவோட காஸ்டியூம்ஸ் அவங்களுக்கு நிறைய மெமரி. ஸோ எனக்கு அவங்க அம்மாவை தெரியும். ஸோ இப்போ கூட ஐ நோ ஹர் மதர் அண்ட் இந்த ஏஜில் கூட ஷி ஹஸ் காட் அ பர்சனாலிட்டி. ஓகே. ஒரு பிகாஸ் தட் இஸ் சம்திங் தட் யூர் பார்ன் வித் அண்ட் இட் கம்ஸ். ஒரு 80 yearsலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷர்மிளா டகோர் மேம் இருக்காங்க நார்த்தில், அவங்க இப்போவும் ஒரு வஹிதாஜி நீங்கள் பாருங்கள், சாவித்ரி மேம், ஷி ஹேஸ் தட் பர்சனாலிட்டி. அது 18 வயசுலேயும் அப்படி தான் இருக்கும், 60 வயசுலேயும் அப்படி தான் இருக்கும். லைக் ஃபீச்சர்ஸ் மே சேஞ்ச் பட் certain things are their personality. So அவங்க நிறைய சொல்லுவாங்க அவங்க அம்மாவை பற்றி. She was a very stylish person in the way she wore her sarees, the quality. So also Sudha's knowledge on fabrics and textiles and helps a lot. ஸோ எங்களுக்கு 2 பேருக்கும் ஜாமிங் செஷன் நடக்கும். ஒரு கதையை கேட்டாலே அந்த ஈராவில் வந்து காஸ்டியூம்ஸ்க்கே ஜாம் பண்ணுவீங்க. அதுதான் பாதி டிஸ்கஷன். எங்கே ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ பார்த்தா வாட்ஸ்அப் பண்ணுவேன், திஸ் லுக் சோ கூல், ஷீஸ் லைக் யா ஐ ரிமெம்பர் மை மாம் யூஸ் டு ஹேவ் திஸ், யூ நோ திஸ், அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் அ ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் ஆஃப் கோர்ஸ் த ஹார்ட் ஒர்க் ஸ்டார்ட்ஸ், பட் ஐ திங்க் வி என்ஜாய் டூயிங் இட். ஓகே. ஏன்னா அந்த அதர் ஹேண்ட் வந்து சின்னதுரை கேரக்டர், அதர்வா கேரக்டர், ஒரு யங் ஒரு ஃபெரோஷியஸான ஒரு பர்சன். ஒரு மாதிரி அவரோட காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வெல் ட்ரெஸ்டாக இருந்தால் அவர் ஓடுறது ஓடையிறது அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அவருக்கு ஒரு லைட் none of them are like that.
நீங்க ஐ திங்க் ஒன்லி ரவி மோகன் வுட் லுக் அ பிட் ஆமா, prim and stiff-ஆ இருக்கிற proper, மாதிரி. but all of them are students. Okay. So எப்படி இருந்தாங்க அந்த காலத்துல, and they all were like you say lot of life. அந்த ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு டீசர் விட்டோம், அதுலயே வந்து you can see his personality. அவர் அது ஓடி வந்து அந்த கார்ல எகிரி. So it's very simple. Every character had an arc. இப்படி இருப்பாங்க, செழியன் இப்படி இருப்பாங்க, ரத்னாக்கு இப்படி எல்லாம் இருக்கும். ஸோ ஐ ஃபீல் அந்த கதை படிக்கும் போதே யூல் ஸ்டார்ட் those characters will flow in your mind. Okay. And I hope we have done justice to that. ஓகே. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும்ல மேம், எஸ்கே அவர்களுக்கு வந்து ஒரு விதமான காஸ்டியூம்ஸ் பிளான் பண்ணோன்ட்டு. நான் அதுதான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த ஃபிட் அந்த ஸ்டைல் ஆஃப் காஸ்டியூம் வந்து ஏன் அவர் கொடுக்கலன்னும் போது நீங்க ஒன்று சொன்னீங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டா அதர்வாக் அந்த மாதிரி இருக்கும், நல்ல டைட்டா இருக்கும். இல்ல அது அவரு ரோல் பண்ணிட்டு see his physique is like that. ஓகே. So we tried different looks. In fact rugged look அவரே ரவி சாருக்கு தான் நாங்க வந்து நல்ல லூஸ் ஓல்ட் ஸ்கூல் அப்படி ட்ரை பண்ணது. பட் ஆனா தென் ஒன்ஸ் we did the look test we felt இல்ல அவரே இன்னும் the form silhouette வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தா நல்லா இருக்கும். The character will be more real, more tough அப்படின்னு நிறைய things we also learned. ஓகே. See, it's a very good learning and unlearning process. இப்போ ஒரு லுக் டெஸ்ட் பண்ணுறோன்னா ஐயோ நாங்கள் கிரேட்டாக அச்சீவ் பண்ணிட்டோம்னு வி நெவர் ஃபீல். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும், நம்மளுக்கு எது வேண்டாமோ எது தப்பாக தெரியுதோ ஆக்சுவலாக அதுதான் நடக்கும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்னைக்கு, ஐயோ இது நல்லாவே இல்லையே, ஹவர்ஸ் டுகெதர் ஹேர் காஸ்டியூமு. பட் தென் அட் தி எண்ட் ஆஃப் த டே வி ஆக்சுவலி சிட் டவுன் அண்ட் சே இது எல்லாமே நல்லாவே இல்லை. ஓகே, ஸோ தட் இஸ் தேர் இன் அவர் ஹெட், எது வேண்டான்னு டிசைட் பண்ணிடுவோம். ஸோ தென் the next day would be okay, let's try what looked nice. Okay. Or what do we need to do? ஓகே. how long it takes மேம்? இவ்ளோ கேரக்டர் இருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே லுக் ஃபிக்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? Takes us some time. அது ஆர்டிஸ்ட் அவங்க கோஆப்ரேஷன் இருக்கணும், அவங்க வரணும். The whole team has to come together, but it's very organized here. Our team is very planned. I can be very proud about that. Timetable போடுவோம், காலையில 7 to 10 இவங்க, 11 to 2. இது ஒரு காலேஜ்ல டைம் டேபிள் போடுவாங்க, இல்ல ஸ்கூல்ல, காலேஜ் கொடுக்குற ஸ்கூல் இப்படி போட்டுட்டு we can do it. ஓகே. அண்ட் பீரியட் படம் அப்படின்னும் போது இன்னும் லாட் ஆஃப் எஃபர்ட். ஏன்னா வந்து சுத்தி இருக்க ஆம்பியன்ஸ்ல ஒருத்தர் கூட வந்து இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்க காஸ்டியூம்ஸ் போட்ற கூடாது. It starts very early the work. ஒரு 7 மணி ஷாட் வைக்கணும்னா ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், செகண்டரி பேக்ட்ராப்லனா they'll come by 3. ஓகே. 3ல மார்னிங் 3. எஸ். ஸோ எல்லாரும் செப்பரேட் பண்ணணும். இப்போ ஒரு 1000 பேரோ ஒரு 500 பேருனா முதல்ல மென் அண்ட் விமன் தனி குரூப். அந்த விமன்லேயே ஏஜ் கேட்டகரிஸ். அதில் வந்து வில் நீட் ஸ்டூடெண்ட்ஸ், யங் கேர்ள்ஸ், தென் வில் நீட் மிடில் ஏஜ் விமன், அந்த மாசி ஸ்ட்ரீட்ல ஒரு ஆம்பியன்ஸ்க்கு, அப்புறம் வயசான பார்ட்டிஸ், அப்புறம் அங்கே கடைக்காரங்க, வெண்டர்ஸ், அப்புறம் கொஞ்சம் அந்த யூனிஃபார்ம்ஸ் போட்டு நிற்கிற ஆட்கள். ஸோ யூ ஹாவ் டு டிவைட் தெம். அடுத்தது இவங்கெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துருக்க மாட்டோம், லைனாக நிற்க வச்சு ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்துதா, ஷர்ட் பார்த்துதா அப்படின்னு எடுத்து கழுத்தை சுற்றி வச்சு அந்த ஓல்ட் ஸ்கூல் மெஷரிங் டைப், அப்புறம் அலோகேட் பண்ணி போட்டுட்டு வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் ஹேர் அண்ட் மேக்கப் உட்காருவாங்க. இட் இஸ் அண்ட் 6:30க்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் காமிச்சிடணும். ஓகே. ஸோ தட் தே கம் 15 minutes 20 minutes they come and assemble for the shot. So it takes an army to make this happen. அந்த காலையில் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் நடக்கிற வரைக்கும் all the ADs are running, pushing the junior artists, telling them, you know, we have to meet this light, that golden light, we have to start. So that has to happen. There are no reasons. Our director is like, you can't say anything. If the something is crashing there na kuda it's okay, the first shot should happen. Okay. So that's the spirit. So yeah, அந்த மொத்தமாவே எல்லாருக்குமே இந்த ட்ரெஸ் அப் பண்ணி மேபி ஒரு 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் ஆரம்பிக்கணும்னு வெச்சுக்கோங்க. சில சமயம் 6:30க்கு ஆரம்பிச்சிருக்காங்க, 5:45 6. அந்த லைட் அந்த பிரேக் ஆஃப் டான் ஸ்கை ஓப்பன் ஆனா போறோம். பதட்டம் ஆரம்பிச்சிடும். பட் ஐ திங்க் when we see the film you see there's beauty in it. So I think we feel good about it at the end of it. அதான் நான் கேட்க வந்தது, அந்த ஓவரால் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது அந்த ஓவரால் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல இப்படி நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் ட்ரெஸ்டா எல்லாரும் அந்த பீரியடுக்கே போன மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மொமெண்ட்ல? தூக்கம் வந்துடும், ஏன்னா பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கும், அதுக்கப்புறம் தூக்கம் வரும், பட் தூங்கவும் முடியாது, ஏன்னா that's when the energy starts, and then obviously there is a flow in the day, but you feel good. You feel good that you know you are not doing the regular stuff. Yeah. Okay. ஒரு கடையில் போய் டக்குன்னு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து ஒரு டிஷர்ட் போடுறதை விட இது நல்லா இருக்கு.
Yeah. ஓகே. அண்ட் ஒர்க்கிங் வித் சுதா மேம், அவங்களோட ஒவ்வொரு படங்களுக்குமே ஒரு ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்குது. கம்மிங் டு பராசக்தி, Yeah. இது ஒரு ஒரு அட்டம்ப்ட், ஒரு 1964 நடக்கிற கதைக்கு நம்ம ட்ராவல் ஆகுறோம் போது வாட் ஆல் எஃபர்ட் அவங்க போட்டாங்க, நீங்கள் 2 பேர் சேர்ந்து எவ்வளோ இதுக்கு உள்ளே இருந்தீங்க? So basically, Sudha and me, our journey began when I started Paradesi. ஓ. She was co-director and creative head அப்போ. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இன்ட்டு சினிமாவில் நிறைய வந்து த்ரூ ஹர், த்ரூ பாலா சார் தான் எனக்கு சினிமானா இப்படி தான் இருக்கும்னு வி ஹவ் சீன் த்ரூ தேர் ஐஸ் அண்ட் வி ஹவ் லேர்ன்ட் த ஹோல் பிளானிங், ஆர்கனைசிங், எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும், அந்த ப்ரோசஸ். ஷூட்டுக்கு போகும்போதெல்லாம் கூட வி வர் ரூம்மேட்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் சினிமா, இஸ் ஹவ் ஐ லேர்ன்ட். ஏன்னா நான் யாரையும் அசிஸ்ட் பண்ணல இதுக்கு முன்னாடி, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே டைவ் அடிச்சுட்டு த்ரோன் இன் டு பாலா சார்ஸ் யூனிட். ஸோ வி பேசிக்லி ஹாவ் அ ரேப்போ as technicians also. அவங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங், அவங்க இது எனக்கு ஐம் யூஸ் டு இட். அண்ட் ஆல்சோ ஹேவிங் ஒர்க் மோஸ்ட் ஆஃப் ஆர் ஃபில்ம்ஸ் டுகெதர், எரிதி சுற்றா இருக்கட்டும், குரு, சூர்ரை போட்டு, ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டெம்போ. அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் வென் ஐ ஒர்க் வித் ஹர் தெர் இஸ் கம்ப்ளீட் ட்ரஸ்ட் ஆன் த டெக்னீஷியன், 150% ட்ரஸ்ட். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் to push, to even make mistakes is okay. தப்பானாலும் பரவாயில்ல, fine, let's figure it out. So I feel that trust in a technician, when you give it, you deliver quite a bit. Okay. So we have that understanding and she knows it all. So you can't see, ஒரு விஷயம் தெரியாதவங்க கிட்ட நம்ம எது சொன்னாலும் it works. So there'll be a lot of back and forth. இல்லை இது இப்படி இருக்காது, அது இப்படி இருக்கும், இல்லை. ஸோ ஷீ ரிலைஸ் அ லாட் ஆன் ரிசர்ச் அண்ட் அ லாட் ஆன் எவிடன்ஸ். தப்பாக இருக்கக்கூடாது, யூ கெட் த ஃபேக்ட்ஸ் ரைட். ஸோ இட் புஷஸ் அஸ் ஆல்சோ டு கோ டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். த ப்ரோசஸ் இஸ் இன்டென்ஸ் பட் தி அவுட்கம் இஸ் மேஜிக். அண்ட் இந்த இந்த ப்ராசஸில் ஒரு 5 வருஷம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த ஸ்கிரிப்டுக்காக அப்படின்னு. ஸோ நீங்கள் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃப்ரம் த டைம் டே 1 ஷீ காட் த தாட். ஓ. அண்ட் அதே ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்தோம், படத்தை பற்றி நிறைய பேசுவாங்க, அந்த ப்ராசஸ் அதை பற்றி நிறைய பேசுவாங்க, பட் இதில் ஒரு பிட் எமோஷ்னல் ஃபேக்டர் கலந்த ஒரு ஃபீல் பார்த்தோம் நாங்கள் ஸ்டேஜில். ஏன்னா எல்லாரையுமே மேலே ஏற்றி ஒரு குரூப் ஹக் கொடுக்கணும், அண்ட் அதில் வந்து அவங்களோட ஒரு எமோஷனல் சைடு வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு என்ன பின்னாடி ரீசன்? See, she's an extremely sensitive director. I feel தியேட்டருக்கு போய் ஒருத்தங்களை இந்த காலத்தில் எமோஷ்னலாக மூவ் பண்ணி அழ வைக்கிறது நான் கொஞ்சம் வருஷமாக பார்க்கல. நான் ஐ எம் வெரி எமோஷ்னல் அண்ட் சென்சிட்டிவ். ஒரு 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 ஆடில் ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் பிட்வீன் 2 people இருந்தால் கூட ஐ ஸ்டார்ட் டியரிங் அப். ஓகே. பட் I have been going with friends எல்லாம் வெளியே போகும். I don't see many people, it doesn't hit you in that spot. But I feel she's one of the very, very few directors who has the ability to translate that emotion onto the screen. And I feel that comes from the real side of her. அது ஒரு உண்மை இருந்தால் தான் அது வெளியே கொண்டு வர முடியுது. எனக்கு பாலாசாரும் நிறைய சொல்லுவார், உண்மையாக நடந்துக்கோ. இப்போ கதைக்கு அந்த ஒருத்தங்க ஒரு கேரக்டருக்கு இது வேணும்னா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பண்ண, அவளை அழகாக காட்டணும், அலங்கரிக்கணும் அப்படின்னு உன்னோட இன்டென்ஷன் இருக்கக்கூடாது. அந்த சீனுக்கு அது தேவைன்னா நீ பண்ணலாம், பட் கதைக்கு என்ன தேவையோ உண்மையாக பண்ணுன்னு. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் லெசன் ஐ லேர்ன்ட். அண்ட் ஐ ஃபீல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆடியோ லான்ச்சில் தட் இஸ் ஜஸ்ட் அ கிளிம்ஸ். நீங்கள் படம் பார்த்தா யூல் நோ தட் ஓகே every moment, every minute is a big hit on you. ஏன்னா அந்த ஸ்டேஜில் இன்னொன்றுமே ஒன்று பார்த்தோம், எல்லாரையும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் சம்மர் எங்கேயோ இருந்தீங்க போல், நிறைய டைம் சொன்னாங்க, ஒரு 4-5 டைம் வந்து பூர்ணிமா மேலே வாங்க அப்படின்னு. See, I am very, நான் எப்பவுமே சொல்ல, we technicians are very, we are not people who come in front of the camera. So we are very camera conscious. And இப்போ நீங்கள் நார்மலாக பேசுகிறீங்க, ஒரு இன்டர்வியூ நடக்குது, we are okay during release 1 or 2 we have to give, but we get very sensitive coming on stage. Number 1, you have to dress up, and that is something which I know this is the field I am in, and I'm a costume designer, but I'm not very fond of dressing up, and so stage la first kupta I will try to hide.
ஓகே. ஸோ யா ஐ திங்க் அதனால ஷீ நைஸ். அண்ட் இந்த ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி இதுக்குமே நீங்க தான் காஸ்டியூம்ஸ் இந்த படத்துக்கு பராசக்தியோட இதுக்கு எல்லாரோட காஸ்டியூம்ஸுமே இது வரைக்கும் அவங்க போடாத மாதிரியான காஸ்டியூம்ஸை நம்ம இப்போ பார்த்த மாதிரி இருந்துச்சு. வள்ளுவர் கோட்டம்ல நடந்ததுல ஆல்மோஸ்ட் எல்லாருமே ட்ரெடிஷ்னல் வேர். அண்ட் நாங்க பெரிய சர்ப்ரைஸ் சுதா மேம் அங்க நாங்க சாரியில போடுவாங்களே நேஷனல் அவார்டுக்கு போட்டாங்க. ரொம்ப வெரி லெஸ் இதுல தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நானே வாழ்க்கையில ஒரு பட்டு புடவை கட்டிட்டு அங்க நிக்கிறேன். அதுவும் so much pressure by her, you have to come in a patu saree. அன்னைக்கு வந்து almost I think till the last minute I was running around with work. We had to set up the world of Parashakti. So much work was happening. வீட்டுக்கு போயிட்டு இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சிட்டு வரதான் டைம். And I had another shoot also that morning at 4:35. Okay. So life was upside down on that day, but she said you cannot step out without wearing a proper traditional sari. So that was pressure dressing. But yeah, I think Anniki we all planned, I think even SK was very clear that that day is a traditional day. And audio launchலயுமே அவரோட காஸ்டியூம் வந்து செமையா இருந்தது. ஒரு பிளாக் இது போட்டு ஒரு அன்லைக் எஸ்கேவோட காஸ்டியூமா இருந்துச்சு. யூஸ்வலா ஷர்ட் பேண்ட் ரொம்ப நார்மலா தான் ஆடியோ லான்ச்சஸ்க்கு அட்டெண்ட் பண்ணாரு, இல்ல வேஷ்டி சட்டை அந்த மாதிரி. பட் தட் வாஸ் லைக் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு. See, I actually wanted him to wear the black on black for the Vallur Kottam itself. Oh. Then we thought okay, எல்லாரும் அந்த பேக் ட்ராப் அந்த நைட்டுக்கு அவுட்டோர் இருட்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ஹோல்டுலயே வச்சோம். பட் தென் when it came for the audio launch I said so this is the one அப்படின்னு. So he loved it and so did the director. So black, you can't go wrong with black, and black has it's such a powerful color, like and intense. So எனக்கு I wanted to see him in a black on black. Okay. So ஓவராலா பராசக்தி வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தியேட்டர்ல இருக்கும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. பட் நீங்க ஆப்வியஸா ஒர்க் பண்ணிருக்கீங்க, பார்த்திருப்பீங்க படம். ஸோ நீங்க என்ன சொல்றீங்க படத்தை? படம் வந்து it has everything. Okay. It has beautiful songs, it has moments, it has emotions, but beyond everything there is a very strong inspirational message that it carries. And நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ ஒரு பிரிட்டிஷ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பார்த்துருக்கோம். ஹிஸ்ட்ரியிலேருந்து நிறைய we have seen lot of stories being remade ஒரு நம்ம ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில். பட் இந்த கதை இந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் நம்ம இது ஏன் இன்னும் வெளியே வரல, இது வரணும். ஸோ ஐ திங்க் that is why it is so personal. Okay. ஆமாம். தேங்க்யூ மேம். லாட் ஆஃப் விஷயங்கள் பேசியிருக்கோம். படம் பார்த்துட்டு இன்னும் குட்டி விஷயங்கள் நம்ம நோட் பண்ண நிறைய இருக்கும் போல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆஃப்டர் ரிலீஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம மீட் பண்ணி நம்ம பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. National Arogya Expo and நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashramil, January 9 to 12. Click the link below and register.